2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமானால், ஆசாவுடைய காலத்தில் ஆண்டவருக்கு பலி செலுத்தி கொண்டிருந்த பலிபீடங்கள் இடிஞ்சு போய் உடைஞ்சு போய் அதை கவனிக்காமல் சீர்குலைந்த நிலைமையில் இருந்துச்சு. அவைகளை இவர் புதுப்பித்தார், பலிபீடங்களை செப்பனிட்டார் அல்லது ரிப்பேர் பண்ணினார், ரெனியூவல் பண்ணினார், ரீபில்டு பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான கருத்து பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பலிபீடங்கள் இருக்குது. பலிபீடம் என்ற வார்த்தைக்கு 3 ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் பார்க்க முடியும். 1, பலிபீடம் ஆராதனையை குறிக்கும். 2, பலிபீடம் ஜபத்தை குறிக்கும். 3, பலிபீடம் காணிக்கையை குறிக்கும். ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல பலிபீடம் ஆராதனை குறிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 13:4 அந்த வசனத்தில் வாசிப்போமானால், ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தரை ஆராதனை செய்தார் என்று இருக்கும். 2வது சொன்னேன், பலிபீடம் ஜபத்தை குறிக்கும் என்று சொன்னேன். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தால், தாவீது ராஜா பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே ஜபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். 3வதாக பலிபீடம் காணிக்கையை குறிக்கும் என்று சொன்னேன். காயின் ஆபேல் அவங்க ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவதற்கு போன பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மீது ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த 3 ஆவிக்குரிய அர்த்தங்கள் பலிபீடத்துக்கு உண்டு. பலிபீடத்தை அவர் புதுப்பித்தார், ரிப்பேர் பண்ணினார், சரி செய்தார், அதை சீர்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, பலிபீடத்தை அவர் இதெல்லாம் செய்ததனால ஆண்டவர் அந்த ஆசாராஜாவை ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பலிபீடங்கள் உண்டு. ஆராதனை என்கிற பலிபீடம், ஜபம் என்கிற பலிபீடம், காணிக்கை என்கிற பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையிலையும் உண்டு. இந்த பலிபீடங்களை நாம் சீர்படுத்துவோமானால், புதுப்பிப்போமானால், மறுபடியும் இதை அழகாக கட்டி எழுப்புவோமானால் நம்முடைய வாழ்க்கையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆராதனை என்கிற பலிபீடத்தை குறித்து முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜபம் என்கிற பலிபீடத்தை குறித்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் காணிக்கை என்கிற பலிபீடத்தை குறித்து சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பலிபீடங்களை நாம் செப்பனிட்டால், ரிப்பேர் பண்ணினால், புதுப்பித்து கொண்டால், திரும்பவும் கட்டி எழுப்பினால் நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆசாவினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு அமைதியான, போராட்டமில்லாத, நிம்மதியான, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நமக்கும் அமைத்து தருவார். முதலாவது ஆராதனை என்கிற பலிபீடம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆராதனை என்கிற பலிபீடம் எப்படி இருக்குது என்பதை நாம் யோசித்து அதில் என்னென்ன சரி செய்யணுமோ, எதை புதுப்பித்து கொள்ளணுமோ, எதையெல்லாம் சீர்படுத்தி கொள்ளணுமோ அதை நாம் பண்ணணும். ஆராதனை குறித்து வேதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆராதனை 3 வகையாக இருக்கணும். நம்பர் 1, ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் செய்கிற ஆராதனையாக இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆவது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். ஆவியோடு ஆராதிக்க வேண்டும், உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அதில் கலப்படம் இருக்கக்கூடாது, அதில் போலி இருக்கக்கூடாது, அதில் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. உண்மையான ஒரு ஆராதனை இருக்கணும். எது போலியான ஆராதனை? உதடுகளினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, உள்ளத்தை ஆண்டவருக்கு தூரமாக வைக்கிறது. அது ஒரு போலியான ஆராதனை. இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவர்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுறாங்க, அவனுடைய உள்ளமோ எனக்கு தூரமாக இருக்கிறது, இது ஒரு வீணான ஆராதனை என்று சொன்னார். ஆகவே ஒரு போலியான ஆராதனை
உதடுகளினாலே மட்டும் பண்ணுறது, உள்ளத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆராதனைகளை செய்கிறோமா என்று நம்ம யோசிக்கணும். நாமும் கூட அப்படி தான் இருக்கிறோமா? உதடுகள்னால அழகாக பாடுறோம், உதடுகள்னால அழகாக ஆராதனை பண்ணுறோம், உதடுகளினால நல்லா துதிக்கிறோம். ஆனால் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறோமா? அல்லது இந்த உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரை ஒரு கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் நடத்துகிறபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசிக்கணும். அப்படி செய்கிற ஆராதனை தான் ஒரு உண்மையான ஆராதனை. இல்லாத பட்சத்தில் அது ஒரு போலியான ஆராதனையாக இருக்கும். இரண்டாவதாக, ஆராதனை எப்படி பண்ண வேண்டும் என்றால், நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து ஆராதனை பண்ண வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு உகந்த, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை. இது ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்க வேண்டும், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று. சரீரங்களை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் என்ன? 2 கையும் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை மட்டும் நான் செய்கிறேன். 2 கால்களும் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான இடங்களுக்கு மட்டும் நான் போவேன். இந்த 2 கண்ணும் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை மட்டும் பார்க்குறேன். பார்க்கக்கூடாத பாவ காரியங்களை பார்க்க மாட்டேன். டிவியில் சினிமா சீரியலெல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த 2 கண்களினால பாவமான எந்த விஷயத்தையும் யாரையும் இச்சையாக பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய உதடுகள், நாக்கு உமக்கு அருவருப்பான வார்த்தைகள், தீய வார்த்தைகள், கேலி பண்ணுகிற வார்த்தைகள், மற்றவங்களுடைய குற்றம் சாட்டுகிற வார்த்தைகள், புண்படுத்துகிற வார்த்தைகள் இந்த வாயினால் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. இப்படி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்தால் அதுதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும் என்று ரோமர் 12:1 வாசிக்கிறோம். 3வது, ஆண்டவரை ஆராதிப்பது என்றால் எப்படி ஆராதிக்க வேண்டுமா? பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க வேண்டுமா? பரிசுத்த அலங்காரத்தோடு. சங்கீத புஸ்தகத்தில் 29வது சங்கீதம் 2ஆம் வசனம், 96வது சங்கீதம் 9வது வசனம், அந்த வசனங்களில் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு. அப்போ பரிசுத்தமான அலங்காரம்னாக்கா நல்ல குணாதிசயங்கள் தான் பரிசுத்தமான அலங்காரம்னு சொன்னாக்கா. இன்றைக்கி நல்ல குணாதிசயங்களோட கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக வெளிரங்கமான அலங்காரங்களை செய்து கொண்டு கர்த்தரை ஆராதனை செய்கிறதுக்காக ஆலயங்களுக்கு போகிறவங்களெல்லாம் பார்க்குறோம். அவங்க ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய ஜுவல்ஸ் போடுற விதம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய செருப்பு, அவங்களுடைய நகங்களுக்கு கலர் அடித்து போகிற விதம், இப்படி புறம்பான அலங்காரத்தை அலங்கரித்து கொண்டு நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க, கர்த்தரை ஆராதனை செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஒரு நல்ல கடவுளுக்கு உகந்த தோற்றத்தோடு, கடவுள் பிள்ளைகளாக மற்றவங்க நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த தோற்றத்தோடு நாம் ஆலயங்களுக்கு போகணும். அப்படி போயிட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவங்க பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை ஆராதனை செய்யணும். ஆராதனை குறித்து இப்படி நம்ம வாசிக்கிறோம். நம்ம எப்படி ஆராதனை பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்குறோம் ஆண்டவருக்கு? நாம் எப்படி ஆண்டவர் ஆராதனை பண்ணுறோம்? நம்முடைய ஆராதனை ஒரு பூரணமான ஒரு நல்ல பலிபீடத்தை போல் இருக்கிறதா, அல்லது சீர்குலைந்த, உடைஞ்சு போன, இடிஞ்சு போன, சரி செய்ய வேண்டிய பலிபீடமாக இருக்கிறதா? ஆராதனை என்கிற அந்த பலிபீடம் சரி செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறதா என்று பார்த்து அந்த பலிபீடத்தை, ஆராதனை என்கிற அந்த பலிபீடத்தை நாம் புதுப்பித்து கொள்வோமானால், செப்பனிடுவோமானால், ரிப்பேர் பண்ணி கொள்வோமானால், சீர்படுத்தி கொள்வோமானால், ஆசாவை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் என்னையும் கூட ஆசீர்வதிப்பார். ஒரு அமைதியான, போராட்டம் இல்லாத, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவார். பலிபீடம் என்கிற வார்த்தைக்கு 2வது ஆவிக்குரிய அர்த்தம் ஜபம் என்று சொன்னேன். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில்
தாவீது ராஜா பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே ஆண்டவருக்கு விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போது பலிபீடம் என்றால் ஜபத்தை குறிக்கும் அல்லது ஜப வாழ்க்கையை குறிக்கும். நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது ஏதாவது ரிப்பேர் பண்ணணுமா? சீர்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறதா? அதை புதுப்பிக்க வேண்டிய நிலைமையில், திரும்பவும் அதை கட்டி எழுப்ப வேண்டிய நிலைமையில் நம்முடைய ஜப வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்கணும். ஜபம் என்று சொன்னால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற எவருமே 7 விதமான ஜபங்கள் பண்ண வேண்டும். அந்த 7 விதமான ஜபங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கங்க. முதலாவது, நமக்காக ஜபம் பண்ண வேண்டும், செல்ஃப் ப்ரேயர். சங்கீதம் 19:13 தாவீது ராஜா தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்தியாக இருக்கணும் என்று ஜபம் பண்ணினார். நமக்காக ஜபம் பண்ணிக்கணும். நாமும் கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்தியாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கர்த்தருக்காக இன்னும் நாளுக்கு நாள் வளரணும் என்று பக்தி வாழ்க்கை குறித்து ஜபம் பண்ணணும். நமக்காக ஜபம் பண்ணணும்னு சொல்லும்போது நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய படிப்புக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக ஜபம் பண்ணணும். நமக்காக ஜபம் பண்ணணும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆம்பிஷன்ஸ் ஃபார் காட், கடவுளுக்காக நாம் எப்படி தயாராகணும், என்ன செய்யணும், எப்படி ஆண்டவருக்காக நம்ம உருவாகணும், கடவுளுக்காக என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோம், கடவுளுடைய பார்வையில் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோமோ இதெல்லாம் ஜபத்தில் சொல்லணும். நமக்காக ஜபம் பண்ணணும் என்றால் இவைகள் தான். ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்துக்காக ஜபம் பண்ணணும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 21லேருந்து 28 வரைக்கும் வாசிப்போமானால், ஈசாக்கு தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணினார். அவருடைய குடும்பத்தில் ஒரு குறை இருந்துச்சு. தன்னுடைய மனைவி மலடாக இருந்துச்சு. அப்போது ஈசாக்கு ஜெபம் பண்ணுகிறார் மனைவிக்காக. கர்த்தர் ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். கன்சீவ் ஆகும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாமும் கூட அருமையான கர்த்தர் பிள்ளையில் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்களுடைய பக்தி வாழ்க்கைக்காக, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, அவங்களுடைய படிப்புக்காக, அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுடைய வளர்ச்சிக்காக, நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், சாத்தானுடைய தொல்லைகள், இப்படி எத்தனையோ நம்ம குடும்பத்தில் இருக்குது. அந்த காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். மூணாவதாக, நம்முடைய சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு சத்தியம் இருக்கிறது. சபை மக்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய திருச்சபைக்கு வர்ற மக்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க குடும்பங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க குடும்பத்தில் சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க குடும்பத்தில் இருக்கிற சாத்தனுடைய காரியங்கள்லேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணணும். நம்முடைய சபை மக்களுக்கு திருமணமாகாதவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். திருமணமாக இருக்குது, பிள்ளை பாக்கியம் இல்லை, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். வேலை இல்லாத கஷ்டப்படுறாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணணும். இப்படி நம்முடைய சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு பைபிள் நமக்கு சொல்லுது. நாலாவதாக, திருச்சபைக்காக ஜெபம் பண்ணணும். கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுலடியார் சொல்லுகிறார், கொலோசி பட்டணத்தில் உள்ள சபைக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று. அப்போது சபையில் நடக்கிற ஊழியங்கள், சபையினுடைய வளர்ச்சி, சபையினுடைய தேவைகள், திருச்சபைக்கு இருக்கிற ஏதாகிலும் பிரச்சனை இருந்தால் அதுக்காக, திருச்சபையினுடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அஞ்சாவதாக, நம்மை ஆட்சி செய்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்மை ஆளுகை செய்கிறவங்களுக்காக, ரூலர்ஸ்க்காக. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். நம்மை ஆளுகை செய்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க நல்லபடியாக ஞானத்தோடு ஆட்சி செய்யணும். பாரபட்சம் இல்லாமல் எல்லா ஜாதிக்காரங்கள், எல்லா மதத்தவரையும், எல்லா மக்களையும்
அவங்க எந்த ஜாதி எந்த மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் சொந்த பிள்ளைகளை போல ஆட்சி செய்கிறவங்க அவங்கள பாவித்து அவங்கள நடத்தணும். அவங்களுடைய தேவைகளை உணர்ந்து அவங்களுக்கு உதவிகள் செய்யணும். நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். நல்ல ஞானம் அவங்களுக்கு இருக்கணும். பிசாசு அவங்கள பயன்படுத்தி நாட்டில் பிரச்சனைகளையும் கொந்தளிப்புகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வரக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம நாட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நாட்டில் உள்ள தலைவர்கள் அதிகாரிகள் ஆட்சி செய்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆறாவதாக நாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. எல்லாருக்காக நாம் ஜெபம் பண்ணணும். எல்லாருக்காக அவங்க எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா மக்களும் நல்லபடியாக வாழணும். எல்லா மக்களும் நல்லபடியாக முன்னேறணும், திருந்தணும். எல்லா விதமான பிசாசின் காரியங்கள் வெளியில் கடவுள் பிள்ளைகளாக மாறி கடவுளுடைய ஆசீர்வாதங்களோடு வாழணும் என்று எல்லாருக்காகவும் நாம் ஜெபம் பண்ணணும். மற்றும் கடைசியாக 7ஆவதாக கர்த்தருடைய ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய ஊழியர்கள் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பவுலடியார் சொல்லுகிறார், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போது கர்த்தருடைய ஊழியர்கள், உலகமெங்கிலும் உள்ள கர்த்தருடைய ஊழியர்களை நம்முடைய ஜெபத்தினால நம்ம தாங்கணும். நம்முடைய ஜெபத்தில் அவங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்களுடைய குடும்பங்களில் பிசாசு நிறைய அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். ஊழியம் செய்கிறவங்க அவங்களுடைய பயணங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய சித்தம் திட்டம் அவங்க உத்தமமாய் உண்மையாய் நிறைவேற்றணும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோட ஊழியக்காரர்கள்லாம் ஊழியம் செய்யணும் என்று அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இப்படி எல்லா ஊழியர்களுக்காக எல்லா சபையினர், எல்லா மிஷனரி ஸ்தாபனங்கள், எத்தனை வகையான ஊழியங்களை கர்த்தருடைய ஊழியர்கள் செய்துட்ருக்கிறாங்களோ எல்லா ஊழியர்களையும் நம்முடைய ஜெபத்தில் தாங்கணும். அப்படி தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கணும். இந்த விஷயங்களுக்காக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நாம் ஜெபம் பண்ணணும். பண்ணுறோமா பண்ணுறதில்லை அப்படின்னா என்ன? ஜெபம் என்கிற பலிபீடம் சீர்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஜெபம் என்கிற பலிபீடம் இருக்கிறது. ரிப்பேர் பண்ண வேண்டிய, செப்பனிட வேண்டிய நிலைமையில் நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி செய்யணும். அதை மறுபடியும் சீர்படுத்தி கொள்ளணும். அதை மறுபடியும் ரீபில்டு பண்ணணும், புதுப்பிக்கணும், திரும்பவும் அதை கட்டி எழுப்பணும் ஜெப வாழ்க்கையை. அப்போ தான் ஆசாவை போன்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் என்று புரிந்து கொள்வோமாக. 3வது ஆவிக்குரிய அர்த்தம் காணிக்கை என்று நம்ம பார்த்தோம். பலிபீடம் என்றால் காணிக்கையை குறிக்கும் என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். காணிக்கையை குறித்து பார்ப்போமானால், காணிக்கை கொடுக்குறவங்க எப்படி கொடுக்கணும், எந்த மனநிலையோடு இருந்து கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கணும் என்ற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது, நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறவங்க எந்த விதமான ஒரு மனநிலையோடு கொடுக்கணும் என்றால், ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து நான் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். நம்ம தினமோ கொடுக்குறோன்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய உழைப்பு, நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய பணத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சரியான ஒரு யோசனை இல்லை, சரியான சிந்தை இல்லை. ஆக்சுவலாக கடவுள் நமக்கு கொடுத்ததிலிருந்து தான் நாம் கடவுளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த ஒரு யோசனை சிந்தை நமக்கு இருக்கணும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சாலமன் ராஜா செய்கிற ஜெபத்தில் அவர் அதான் சொல்லுவார், தாராளமாக உமக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உமக்கு கொடுக்குறோம் அப்படின்றார். அந்த வசனத்தினுடைய கடைசி வரியை மட்டும் வாசிங்க. உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோம். சரிங்களா? இப்போது நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆண்டோடைய கரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. புரிஞ்சிச்சிங்களா? நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம், எவ்வளோ பணம் இருக்கோ,
எவ்வளோ லட்சம் இருக்கோ, எவ்வளோ கோடி இருக்கோ, எத்தனை ஆயிரம் இருக்கோ, எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. அவர் நமக்கு கொடுத்தது. இந்த விஷயம் நமக்கு மனசில் நிற்கணும். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், உமக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். நம்முடைய மனசுலையும் அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். கடவுளுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை, எங்கேருந்து வந்துச்சு, அது கடவுள் கொடுத்ததுனால வந்துச்சு. அப்போ கடவுளுக்கு கொடுக்குறது என்னுடைய பணம், என்னுடைய உழைப்பு அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. கடவுளுக்கு கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் கடவுளுக்கு நான் கொடுக்குறேன், கொஞ்சம் கடவுளுக்கு கொடுத்துட்ருக்குறேன், எந்தொன்னும் இல்லை, அவர் கொடுத்தது எல்லாம் என்கிற எண்ணம், சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த காணிக்கை கொடுக்குற விஷயத்தில் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். உபாகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உபாகமம் 12:13, மனப்பூர்வமாக யாரெல்லாம் கொடுப்பாங்களோ அவங்கக்கிட்ட வாங்கிக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் மோசேவுக்கு சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ கர்த்தருக்கு கொடுக்குற அந்த காணிக்கை மனப்பூர்வமாய் கொடுக்கணும். சொல்லுங்கள், எப்படி கொடுக்கணும் சொல்லுங்கள்? மனப்பூர்வமாக கொடுக்கணும். சில பேர் ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? கடவுளுக்கு கொடுக்கலன்னா கடவுள் வேறு செலவு வச்சுருவார். கடவுளுக்கு கொடுக்கலன்னா கடவுள் வேறு செலவு வச்சுருவார். அது வேஸ்ட்டாக இங்கேயாவது கடவுளுக்கு நம்ம தசமபாகம் கொடுத்தா நமக்கு தேவையில்லாத செலவெல்லாம் வராமல் ஆண்டவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். இல்லைன்னாக்கா இல்லாத போலாத செலவெல்லாம் வந்துடும்மா. நான் பட்டண்டி அம்மா, நான் ஒரு மாதம் கொடுக்காதனால 3000 கொடுத்துருக்க வேண்டியது, அதை அன்றைக்கி அந்த 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 மாதம் கொடுக்கலையா காணிக்க, 10,000 எனக்கு கடன் ஆகிடுச்சி, 10,000 ஆகிடுச்சி. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ கடவுளுக்கு நம்ம கொடுக்காததுனால தான் இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு, இவ்வளோ கடன் ஆகிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதிலிருந்து முதல்ல கடவுளுக்கு கொடுத்துருவேம்மா. முதல்ல எதுக்கா? மனப்பூர்வமாக கொடுக்குற காணிக்கையா? அது பயந்து கொடுக்கலனாக்கா வேறு செலவு ஆண்டவர் வச்சுருவாரோ, வேறு விதத்தில் நஷ்டப்படுத்திடுவாரோ, அந்த பயத்தில் கொடுக்கறது. அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் மேலே ஒரு அன்பு வச்சுருக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கறது மனப்பூர்வமாக கொடுக்கணும். கடவுளுக்கு கொடுக்கறது தானே. கடவுள் என்ன நம்ம கடனாக பட்டிருக்க போகிறாரு? நாம் கொடுக்கறதுனுடைய பலனை பல மடங்குகளாக தரதானே போகிறாரு என்கிற ஒரு உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். மூணாவதாக, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குற விஷயம்னு பார்க்கும்போது, கடவுளுடைய வீட்டில், அதாவது திருச்சபையில் எதுக்கும் குறை இருக்கக்கூடாது. அதுக்கு நம்முடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் நாம் கொடுத்து கடவுளுடைய ஊழியங்கள் சிறப்பாய் நடக்கிறதுக்கு நாம் நம்முடைய பங்குக்கு செய்ய வேண்டிய, கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுப்போம் என்று கொடுக்கணும். இது கடவுளுடைய ஊழியத்தில் எந்த குறை இருக்கக்கூடாது, கடவுளுடைய வீட்டில் எந்த குறை இருக்கக்கூடாது, எல்லாம் அருமையாக இருக்கணும், போதுமானதாக இருக்கணும். நம்ம பங்குக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கொடுத்துடணும் அப்படின்ற நல்ல சிந்தையோடு கொடுக்கணும். கர்த்தர் சொல்லும் பொழுது மல்கியா 3:10 கூட, என்னுடைய வீட்டில் குறையில்லாத வடிக்கு உங்களுடைய காணிக்கைகளை தசமபாகங்களை கொண்டு வாங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் இடம் கொள்ளாத அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேனா இல்லையா என்று என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றார். அப்போ கடவுளுக்கு கொடுக்கும்போது நம்முடைய மனசு, சிந்தை, யோசனை எப்படி இருக்கணும்னா, கடவுளுடைய வீட்டில் எதுவும் குறை இருக்கக்கூடாது, ஆண்டவர் வீட்டில் எதுக்கும் குறை இருக்கக்கூடாது. ஒரு ஊழியத்துக்கு மற்ற எதனா ஒரு பொருள் வாங்கணுமா, எதனா ஊழியத்துக்கு செலவு பண்ணணுமா, இன்னும் பல இடங்களுக்கு கடவுளை குறித்து தானே இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகணுமா, நம்முடைய பணம் பயன்படணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது. அங்கே எதனாலும் ஆண்டுடைய வேலை தடப்பட்டுக்கூடாது என்கிற சிந்தையோடு கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். நாலாவதாக, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குற விஷயத்துக்கு வரும்போது ஒழுங்கின்படி கொடுக்கணும். கடவுளுடைய ஒழுங்கின்படி, கர்த்தருடைய ஒழுங்கின்படி காணிக்கைகளை கொடுக்கணும். கர்த்தருடைய ஒழுங்கு எது? நாம் எந்த சபையில் உறுப்பினர்களாக இருக்கிறோமோ, எந்த சபையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோமோ,
எந்த சபையில் உள்ளவங்க நமக்கு ப்ரேயர் பண்ணுறாங்களோ, எந்த சபையில் அப்பமும் திராட்சசமும் எடுக்கிறோமோ, நம்முடைய தசம பாகம், நம்முடைய காணிக்கை அங்கே தான் கொடுக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஒழுங்கு. அதுதான் கர்த்தருடைய ஒழுங்கு. இப்போது சில பேருக்கு இந்த ஒழுங்கு தெரியலை. அவங்களுடைய காணிக்கையை, அவங்களுடைய தசம பாகங்களை அந்த ஊழியத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, இந்த ஊழியத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, அவங்களே ஒரு வேளை ஊழியம் செஞ்சால் கூட அவங்க ஊழியம் அங்கங்கே போயிட்டு ஊழியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒழுங்கில்லை, அதெல்லாம் ஒழுங்கில்லை. கர்த்தருடைய காணிக்கையும் தசமபாகமும் எந்த சபையில் நீங்கள் உறுப்பினர்களாக இருக்கிறீங்களோ அங்கே கொடுக்கறது தான் ஆண்டவருடைய ஒழுங்கு. இப்போ நீங்கள் எங்கெங்கேயோ அனுப்புகிறீங்க ஊழியத்தை. நீங்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு, ஹலோ, நான் வேலூர்லேருந்து துர்கா பேசுகிறேன் சார் அப்படின்னுவீங்க. அங்கே அவங்க, துர்காவா, யாருங்க? துர்காங்க. துர்கான்னு அவங்களுக்கு யாருக்கு தெரியும்? தெரியுமா? நீங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் காணிக்கை அங்கே அனுப்புகிறீங்க. உங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் துர்கா பேசுகிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? அம்மா துர்கா, நீயா? நல்லா இருக்கீங்களாம்மா? பசங்க நல்லா இருக்கிறாங்களா? என்னம்மா விஷயம்? அது என்னாச்சு? பசங்களை ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களா? இதெல்லாம் விசாரிப்பாங்க. இது உன்னுடைய குடும்பம், இது உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சபை. யாருக்கும் அனுப்புனா நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீ யாருன்னு அவங்க கேட்பாங்க. நீ உன்னுடைய சபைக்கு நீ காணிக்கை கொடுத்து உன்னுடைய சபையில் எங்கே உறுப்பினராக இருக்கிறீ அங்கே ஃபோன் பண்ணால் உன்னை விசாரிப்பாங்க, உனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு வேளை ஃபோன் பண்ணி, நான் நல்லா இருக்கிறேங்க, பாப்பா தான் கொஞ்சம் உடம்பு 2 நாளாக கொஞ்சம் கோல்டாக இருக்குதுங்க அப்படி நீங்கள் சொன்னால் கூட உடனே என்ன பண்ணுவாங்க? உங்கள் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர், அப்படியாம்மா ஒரு ப்ரேயர் பண்ணலாம் இரு அப்படின்ட்டு, கர்த்தாவே சகோதரி துர்காவுக்காக ஜெபம் பண்ணுறோம், குழந்தைக்கு உடம்பு சுகம் இல்லை. இதெல்லாம் நடக்கும். நீ யாருக்கோ அனுப்புகிற, நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்காக அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்களா இல்லையான்னு உனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒழுங்கு இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒழுங்கு இல்லையே. எனக்கு ஆந்திராவிலிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. 3000 சில்லறை தசம பாகம் மாதம் அவங்க 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 அனுப்புகிற ஒரு தசம பாகம். எனக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் என்னுடைய தசம பாகம் நம்ம சர்ச்சுக்கு அனுப்பலான்னு அப்படின்னு இருக்கிறாங்க. கேட்டாங்க, என்னுடைய தசம பாகம் நம்முடைய சர்ச்சுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க அங்கிள், அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அனுப்பலான்னு சொல்லி நான் அதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், வேண்டாம், இந்த சர்ச்சுக்கு தசம பாகத்தை நீ அனுப்பக்கூடாது. நீ எந்த சர்ச்சில் ஆராதனை அட்டன் பண்ணுறியோ, எந்த சர்ச்சில் வசனத்தை கேட்குறியோ, எந்த சர்ச்சில் நீ அப்பமும் திராட்சசம் எடுக்கிறியோ, நீ இருக்கிற ஊரில் அந்த சர்ச்சுக்கு தான் உன்னுடைய தசம பாகத்தை நீ அனுப்பணும். அந்த சர்ச்சில் தான் உன்னுடைய தசம பாகத்தை நீ கொடுக்கணும். இங்கே அனுப்புறது ஒழுங்கில்லை, இங்கே அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பெங்களூர்லேருந்து நம்ம அருணா அவங்க அக்கா ரெபேக்கா ஃபோன் பண்ணாங்க. அண்ணா தசம பாகத்தை அனுப்புகிறேண்ணா, இங்கே அனுப்பக்கூடாதும்மா, நீ இங்கே அனுப்பக்கூடாது, நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ அங்கே அனுப்பணும் உங்கள் தசம பாகத்தைன்னு சொன்னேன். அதுதான் ஒழுங்கு. அப்போ ஆண்டவருக்கு தசம பாகம் காணிக்கை கொடுக்கறது, அதனுடைய ஆண்டவருக்கு காணிக்கும் தசமம் கொடுக்கறதுல ஒழுங்கு என்னென்னா, நம்ம எந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறோமோ, எங்கே அப்பம் திராட்சஸ் எடுக்கிறோமோ அங்கே தான் காணிக்கைகளை கொடுக்கணும். சிம்பிளாக சொன்னேன் நான். அவருக்கு அந்த ஆந்திராவிலேருந்து ஃபோன் பண்ணவருக்கு, தம்பி நீ எந்த ஹோட்டலில் சாப்பிட்றியோ அந்த ஹோட்டலில் தான் பில் கொடுக்கணும். நீ எந்த ஹோட்டலில் சாப்பிட்றியோ அந்த ஹோட்டலில் தான் பில்லு பே பண்ணணும். அந்த கணக்கு தான் இது கூட, அதே கணக்கு தான், சரிங்களா? அதனால் நம்ம எங்கே அந்த அப்பமும் திராட்சரசமும் எடுத்து உறுப்பினராக இருக்கிறோமோ, ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்கே நம்ம சாப்பிட்றோமோ, எங்கே நம்ம புசிக்கிறோமோ அங்கே தான் நம்முடைய தசமங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்கணும். அதான் ஒழுங்கு. ரைட்.
கடைசியாக இந்த காணிக்கைகளை குறித்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், பைபிளில் 3 விதமான காணிக்கைகளை குறித்து சொல்லப்படுகிறது. 3 விதமான காணிக்கைகள். ஒன்று தசம பாகம், மல்கியா 3:10 அதை பற்றி சொல்லியிருக்கு. ரெண்டாவது முதற்கனியா, பிரதம பலம், முதற் பலன். ரெண்டாவது முதற் பலன் காணிக்கை. இது நீதிமொழிகள் 3:9 இருக்குது. மூணாவது ஸ்தோத்திர காணிக்கை அல்லது ஸ்தோத்திர பலிகள். இதை குறித்து சங்கீதம் 50:14 இருக்குது. சரி, தசமபாகம் என்றால் 1000 ரூபாய் நம்ம சம்பளம் வாங்குகிறோன்னா 100 ரூபாய், அதுதான் தசமபாகம். 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 100 ரூபாய். எவ்வளோ சம்பளம் கிடைச்சாலும் ஒரு 500 ரூபாய் கவரில் வச்சு இந்தாங்க தசம பாகன்னு என்கிட்ட கொடுக்குறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் நிறைய இருக்கும். அவங்க வீட்டில் 3-4 பேர் கூட வேலை செய்துட்டவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டில் 3-4 பேர் கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. ஒரு 500 ரூபாய் கவரில் வச்சு, அண்ணா தசம பாகம் அண்ணா அப்படின்னு கொடுப்பாங்க. தசம பாகம்னாக்கா அவங்களுக்கு தெரியல போல் இருக்குது. தசம பாகம் என்றால் 5000 ரூபாய் நமக்கு சம்பளம்னா 500 ரூபாய், அதுதான் தசம பாகம். தசம பாகம் காணிக்கையிலையும் நாம் ஆண்டவருக்கு கொடுத்தா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு மல்கியா 3:10 நம்ம வாசிக்கிறோம். ரெண்டாவது காணிக்கை என்னம்மா? முதற் பலன் காணிக்கை. அதை பற்றி நீதிமொழிகள் 3:9 இருக்குது. அது என்னன்னாக்கா, முதற் பலன் தெலுங்கில் பிரதம பலமு. கிராமங்களெல்லாம் எப்படின்னாக்கா, ஒரு கோழியை வளர்க்குறாங்க, முதல்ல போடுற முட்டையை கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்துருவாங்க. ஒரு ஆட்டை வளர்க்குறாங்க, முதல்ல போடுற குட்டியை கொண்டு வந்து சர்ச்சில் கொடுப்பாங்க. அதை மாதிரி முதற் பலன்னா அந்த மாதிரி. இப்போ நமக்கு ஆடு இல்லை, கோழி இல்லை, மாடு இல்லை, ஒன்றும் இல்லை. நமக்கு டியூட்டி தான். நமக்கு வருமானம் என்ன? டியூட்டி செய்கிறோம். டியூட்டி செய்கிற இடத்துல நாம் டியூட்டிக்கு சேர்ந்துட்டோம். ஃபஸ்ட்டு சேலரி, ஃபஸ்ட்டு சம்பளம் கடவுளுக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும். அதுதான் முதல் பலன். ஒரு வியாபாரம் வைக்கிறோம், முதல்ல வர லாபம் கர்த்தருக்கு கொடுக்கணும். அதுதான் முதற் பலன். இந்த ஒழுங்கு நமக்கு தெரியணும். சில பேர் இந்த ஃபஸ்ட்டு சேலரி வாங்கிட்டு மீட்டிங் வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் கவரில் வச்சு காணிக்கையாக கொடுக்குறாங்க. அது ஒழுங்கு இல்லை. சில பேர் முதல் சம்பளம் வாங்கிட்டு முதல் சம்பளத்தில் அவங்க விருப்பப்பட்டது ஏதோ ஒரு கவரில் வச்சு காணிக்கையாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சேலரி வந்துச்சுங்க ஐயா, பாஸ்டர் ஐயா அப்படி அது கொடுக்குறாங்க. அந்த ஃபஸ்ட்டு சேலரி அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறது இல்லை, அவங்க விருப்பத்தின்படி கொடுக்குறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியலையோ எனக்கு தெரில, அதனால் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கணும் இல்லை, அதனால் சொல்கிறேன். அதுபோல் நாம் எந்த வியாபாரம் பண்ணாலும், எந்த வேலையில் டியூட்டி செய்தாலும் அதில் வர்ற முதல் பலனை கடவுளுக்கு கொடுக்கணும். அதுதான் ஒழுங்கு. இப்போ சிஎம்சியில் வேலை செய்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிட்டா கூட 3 மாதம் வரைக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் 3 மாதம் சம்பளமும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. 3 மாதம் சம்பளமும் சேர்த்து கொடுக்குறாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி வந்து கொடுத்தாங்க ஒருத்தர் நம்ம சர்ச்சில். அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஒரு சம்பளம் மட்டும் கொடுக்கணும், 2 சம்பளம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதற் பலன் என்றால் அதுதான் அப்படின்னு ஒரு சம்பளம் மட்டும் வாங்கிட்டு 2 சம்பளத்தை கொடுத்துட்டேன். இப்படியாக ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குற விஷயத்தில், நம்ம தசமபாகம் கொடுக்குற விஷயத்தில், நாம் கொடுக்குற காணிக்கை விஷயத்தில் எல்லாமே வசனத்தின்படி நாம் கொடுக்கணும். வசனத்தின்படி ஆண்டவருக்கு கொடுக்குறவங்களா இருக்கணும். அப்போது காணிக்கை என்கிற அந்த பலிபீடம் அருமையாக இருக்கும். நாம் இந்த மாதிரிலாம் செய்யாமல்
இந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் ஒரு தசமபாகம் கொடுக்கறதில்ல, ஒரு காணிக்கை கொடுக்கறதில்ல, ஒரு முதற் பலன் காணிக்கை கொடுக்கறதில்ல. அப்புறம் ஸ்தோத்திர காணிக்கை குறித்து இங்கே சங்கீதம் 50:14 இருக்குது. ஸ்தோத்திர காணிக்கைனாக்கா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, கொடுத்த சுகத்துக்காக, அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்கறது. ஸ்தோத்திர கூட்டத்தை வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்தோத்திர கூட்டத்தை வீட்டாண்ட வச்சுட்டு வர்ற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பப்ஸு, காஃபி, முடிஞ்சா சாப்பாடு எல்லாம் அசத்திட்டு எங்களுக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லி அனுப்புகிறாங்க. எது ஸ்தோத்திர கூட்டத்தை வச்சு வர்ற ஜனங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, பப்ஸ் கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, அசத்திடுவாங்க. கடவுளுக்கு எனக்குல கடவுளுக்கு சர்ச்சுக்குன்னு காணிக்க ஒன்று கொடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திர கூட்டத்தில் எங்களுக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. நானும் கூட ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது தான். இதெல்லாம் ஒழுங்கில்லாத காரியங்கள். ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறோம், அதுக்கு ஒரு காணிக்கை கவரில் வச்சு கொடுக்கணும். பர்த்டே மீட்டிங் வைக்கிறோம், என்கேஜ்மெண்ட் மீட்டிங் வைக்கிறோம், அதில் காணிக்கை வச்சு கொடுக்கணும். அதெல்லாம் ஒழுங்கு. ஸ்தோத்திர கூட்டம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும். இதெல்லாம் காணிக்கை கொடுக்குற விஷயங்களில் காணிக்கை கொடுக்குற அந்த காரியங்களில் இந்த ஒழுங்குகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக செய்யலைன்னாக்கா, இது வரைக்கும் அந்த மாதிரி செய்யலையா அப்படி என்றால், காணிக்கை என்கிற அந்த பலிபீடம் உங்களுடைய பலிபீடம், காணிக்கை என்கிற உங்களுடைய பலிபீடம் இன்றைக்கி மறுபடியும் அதை நீங்கள் சரி செய்துக்கணும், ரிப்பேர் பண்ணிக்கணும், திரும்பவும் கட்டிக்கொள்ளணும், சீர்படுத்தி கொள்ளணும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகவே அருமையான கத்துப்பிள்ளைகளே, ஆசா ராஜா பலிபீடத்தை ரிப்பேர் பண்ணினார், செப்பனிட்டார், திரும்பவும் கட்டினார், புதுப்பித்தார். அதனால் ஆண்டவர் ஆசா ராஜாவை ஆசீர்வதித்து அமைதியான ஆசீர்வாதமான ஒரு நிம்மதியான போராட்டமில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். நாமளும் கூட ஜபம் என்கிற பலிபீடம், நாமும் கூட ஆராதனை என்கிற பலிபீடம், ஜபம் என்கிற பலிபீடம், காணிக்கை என்கிற பலிபீடத்தை நாம் ரிப்பேர் பண்ணிக்கொண்டு சரி செய்து கொண்டு எதில் நாம் இன்னும் சீர்படணுமோ அதில் சீர்பட்டு வசனத்தின்படி ஜீவிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் பெரிய காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 மணி நேரம் சொல்லியிருக்கிற இந்த மெசேஜ் இது டிவிக்கு கொடுக்கணும். டிவி அதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க. ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பிதாவே, நம்ம நன்றியோட துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆசா ராஜா பலிபீடத்தை புதுப்பித்தார், செப்பனிட்டார், ரிப்பேர் பண்ணினார், மறுபடியும் அதை சீர்படுத்தி கட்டினார். அவருடைய வாழ்க்கை அமைதியான, போராட்டமில்லாத, நிம்மதியான, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக நீர் அமைச்சு கொடுத்தீங்க. எங்கள் தேவனாக கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆராதனை என்கிற பலிபீடம் இருக்கிறது, ஜபம் என்கிற பலிபீடம் இருக்கிறது, காணிக்கை என்கிற பலிபீடம் இருக்கிறது. இந்த பலிபீடங்களில் எந்த பலிபீடம் சீர்குலைந்து இருக்கிறதோ, இடிஞ்சு உடைஞ்சு போய் கிடக்கிறதோ, அதை நாங்கள் திரும்பவும் கட்டிக்கொள்ளவும் சீர்படுத்தி கொள்ளவும் கர்த்தாவே, ஆசராஜாவை போன்ற உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அமைதியான ஒரு வாழ்க்கை, போராட்டமில்லாத வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம எல்லோருக்கும் துணையாக இருந்து காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். கிறிஸ்துவே.